கர்த்தாவே நீங்கள் கூட பேசுங்க. உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களை நிலைநிறுத்துங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை தான்ப்பா எங்களுக்கு பலன், அவை தான் எங்களை நிலைநிறுத்தும். உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும், எங்களோட இடைப்படும். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம நிற்கிறதுக்கு காரணம், யாரோ ஒருத்தர் பின்னாடி நமக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய பாஸ்டாக இருந்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோராக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட்டாக, பணத்தை சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை, ஒன்றும் இல்லை, நீ முன்னேறுவ, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவ அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு மிகவும் பலமுள்ளதாகவும் பிரோஜனமுள்ளதாகவும் இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலையும், when we are in very much discouraged and we may get some positive response from somebody, they may say, yeah, you did good. அந்த ஒரு வார்த்தை நமக்கு மிகவும் மிகவும் அந்த டிஸ்கரேஜ்மெண்டான நேரத்தில் மிகவும் பிரோஜனமுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு காலை வேளை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 4வது வசனம் எனக்கு கண்களுக்கு தென்பட்டது. அந்த வசனத்தை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். ரோமர் 14 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. நான் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அவன் நிலைநிறுத்தப்படுவான், அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 14 verse 4, அந்த கடைசி லைன்ல சொல்லப்பட்ட வார்த்தை அவன் நிலைநிறுத்தப்படுவான். எத்தனையோ குற்றம் சாட்டி அவன் நிலைநிற்கப்படான் என்று தீர்ப்பு எழுதின அந்த சந்தர்ப்பத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு சொல்றார், நீங்கள் ஏன் அவனை குற்றப்படுத்துகிறீர்கள்? அவன் நிலைநிறுத்தப்படுவான். யார் அவனை நிலைநிறுத்துவாராம்? யார் அதை நிலைநிறுத்தான் சொல்லப்பட்டிருக்கு? தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. We may judge others, they good for nothing. நிறைய தடவை மற்றவங்களை நம்ம நியாயம் தீர்த்துருவோம், அவங்க ஒன்றுக்கு உதவாதவங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், பார்ஷாலிட்டி, சில பிள்ளைங்களுக்கு ஒரு விதமாகும், சில பிள்ளைங்களுக்கு இன்னொரு விதமாகும். ஹாஸ்டல், காலேஜ், பல இடங்களில் நம்ம நியாயம் தீர்க்கிறது மிக இலகுவாக காணப்படும். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நிலைநிற்கப்படான் என்று நீ தீர்ப்பு எழுவதற்கு நீ யார்? மற்றவர்கள் புரோஜனம் இல்லாதவர்கள் என்று தீர்ப்பதற்கு நான் யார்? இவர்கள் ஒன்றுக்கும் புரோஜனப்பட மாட்டார்கள் என்று சொல்வதற்கு நான் யார்? எஜமானன் சொல்கிறார், அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை நிலைநிறுத்த வல்லவர். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஒருவனை நிலைநிறுத்த வல்லவர் யாரு? தேவன் ஒருவர். என்னை அவர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இந்த வசனத்தை கர்த்தர் மோசேக்கு சொல்வதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, 3 முக்கிய காரணம். ஒன்று, எகிப்தில் மோசே எவ்வளவோ சொல்லியும் மோசையை மதிக்காத பார்வோன் எத்தனையோ சகாசங்களை தேவன் மோசே மூலியமா செய்து காட்டிய பின்பும், மோசே எவ்வளவோ கெஞ்சிய பின்பும்
மோசேனுடைய ரிக்வெஸ்டை அக்செப்ட் பண்ணாத பார்வோனுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா என் ஜனங்களை அனுப்பிவிடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி தேவன் கொடுத்த உத்தரவை மீறுகிற பார்வோனுக்கு முன்பாக தான் தேவன் இந்த 3 காரியங்களை மனதில் வைத்து சொல்கிறாரு. நான் ஒன்னு அவங்க முன்னாடி என்ன செய்வேன் சொல்லுங்க, அவங்க முன்னாடி நான் உன்னை என்ன செய்வேன்? நிலை நிறுத்துவேன். உன்னை மதிக்கல, எவ்வளவோ போய் முன்னாடி போய் நின்று பார்த்த, ஆண்டவர் சொல்லாரு நீ சொல்லி பார்த்த, உன்னை என்ன செய்யல? அவங்க மதிக்கல. டைம் பீயிங்க்கு யூஸ் பண்ணாங்க, ஆனா மதிக்கல. அவங்க உன்னை மதிக்கல. அதான் வசனம், அவங்க உன்னை மதிக்கல. மோசே வரும்போதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. எப்பா மோசே நீ எனக்குக்காண்டி ஜோமனுப்பா, எப்படியாவது இந்த வியாதி குணமாகட்டும், எப்படியாவது இந்த கொள்ளை நோய் போகட்டும். அவங்களுடைய தேவை சந்திக்கப்பட்ட பின்பு அவங்க என்ன செய்யல சொல்லுங்க பார்க்கலாம்? அவனை துரத்தி விடு அங்கிருந்து. மோசையை துரத்தி விட்டாங்க. நிறைய தடவை ரிக்வெஸ்ட்டுக்கு மேல ரிக்வெஸ்ட், விண்ணப்பத்துக்கு மேல விண்ணப்பம். அவங்க விண்ணப்பம் எல்லாம் நிராகரிக்கப்பட்டுச்சு. அவன் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளவே படல, நிராகரிக்கப்பட்டுச்சு. 3வது என்னன்னா, என் ஜனங்களை அனுப்பிவிடு, அவங்களை ஆராதனை செய்வதற்கு அனுப்பிவிடு. ஏற்றுக்கொள்ளல. இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு மோசே ரொம்ப சோர்ந்து போயிருப்பாப்ல. எத்தனை தடவை ஆண்டவரே, எத்தனை தடவை நான் நதியை ரத்தமா மாத்திரான், அவன் மந்திரவாதி ரத்தமா மாத்திரான். இனி நான் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாதைகள் கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சு காட்ட அவங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அந்த சோர்ந்து போன அந்த மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்லப்பட்டு கேட்ட சொன்னால், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக நான் உன்னை நிலைநிறுத்துவேன். விசுவாசிக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே, you went with your power, you went with your talent. They may not accept you, they may not accept your request, but now I am promise you that don't be discouraged, you just go. நீ இப்ப போனா போதும், நீ போனா என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, என் வல்லமையை நான் காட்டுவேன் ஆண்டவர் சொல்லல மோசேக்கு. I will show my power அப்படி சொல்லல, I will show my power through you. பாருங்க, ரோமர் 9:17 ரோமாபுரி திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதே வசனத்தை மேற்கோள் காட்டுவார். 9:17, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், அதுக்கு மேல வாசித்து பாருங்க 15, அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகனாலும் அல்ல, ஓடுகனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமத்தில் சொன்ன காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு சொல்றாரு. எப்பா, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, அது இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆமென் சொல்லுங்க. விரும்புகிற என்னாலையும் நடக்காது, ஓடுகிற என்னாலையும் ஆகாது, இறங்குகிற தேவனாலே ஆகும். அவர் தான் நிலைநிறுத்துகிறவர். மோசேட்ட எவ்வளவோ மோசே ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போது நான் ரொம்ப போய் நின்று பார்த்திருப்பேன். ஆண்டவரே என்னை மதிக்கல, என் அக்செப்ட் அவங்க ஏத்துக்கல. நீர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஒவ்வொரு தடவையும் போகும்போது வேற வேற விண்ணப்பத்தை வைக்கல, ஒரே விண்ணப்பத்தை தான் வச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. என்ன விண்ணப்பத்தை வச்சாரு? என் ஜனங்களை ஆராதிப்பதற்கு அனுப்பிவிடு. இது ஒண்ணுதான். மோசே வந்தாலே பார்வோனுக்கு தெரிஞ்சிடும், பார்வோன் டீமுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு வந்திருக்கிறான், இதை கேட்க தான் வந்திருக்கான். துரத்திரு, நிக்க கூடாது, துரத்திரு. துரத்தி விடப்பட்டு சோர்ந்து போன மோசேக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை உன் மூலியமா வெளிக்காட்டுவதற்கு உன்னை நான் பார்வோனுக்கு முன்பாக நிலை நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை எகிப்தின் ஆவிகள் நம் மேற்கொண்டு மேலே எழும்ப விடாதபடி
நம்மளை மதிக்காம எவ்வளவோ காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வல்லமையை நம்மிடம் காட்டும்படியாக நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தானே நீங்கள் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா 1 பேதுரு 5 அதிகாரம் 10வது வசனத்தில் எவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. 1 பேதுரு 5 அதிகாரம் 10வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தி இருக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நான் நிலைக்க மாட்டேன்னு எல்லாரும் எண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இவன் நிலைக்க மாட்டான், இவன் இதுக்கு சரிபட்டு வர மாட்டான், இவன் நினைச்சுக்கிட மாட்டான், இந்த காரியத்தை நிரந்தரமா இருக்க மாட்டான், இவனை வச்சு இதை செய்ய முடியாது என்று எண்ணுகிற நபர்கள் மத்தியில் கர்த்தருடைய வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்ல தேவனாக இருக்கிறேன். இன்னொரு உதாரணத்தை கூட சொல்கிறேன். 2 சாமுவேல் 3 அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை எடுத்து வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 3 அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தா, நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவங்கி பேசபா மட்டுமுள்ள இஸ்ரவேலும் உள்ள யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு அப்படி கீழே சொல்லிட்டே வரார். இது சொல்றது யாரு அப்படின்னா அப்னேர். ஏன் இந்த அப்னேர் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறான்னா நல்லா கேட்டுக்கணும். வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1வது வசனம் என்ன இருக்குது? சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் ரொம்ப நாளாவே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் ஆரம்பம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் ரொம்ப நாளாவே யுத்தம். 2 குடும்பத்துக்கும் சண்டை. 2 பேருக்கு சண்டை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீதுக்கும் சவுலுக்கும் சண்டை கிடையாது, குடும்பத்துக்கும் சண்டை. அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் சண்டை. இதுல இந்த அப்னேர் ஏன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும்? அப்னேர் யார் அப்படின்னா, அப்னேர் யார்னா 6வது வசனத்தை வாசித்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. சாமுவேலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே, அப்ப யாரு அப்னேர்? யாருக்கு சப்போர்ட்? அப்னேர் யாருக்கு சப்போர்ட்? சவுலின் குடும்பத்துக்கு சப்போர்ட். சவுலை வச்சுதான், அப்னேரை வச்சுதான் சவுல் குடும்பம் கொஞ்சம் சேஃபா இருக்குது. இவங்க 2 பேர் சண்டை போடும் போது, 2 குடும்பம் சண்டை போடும் போது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனாயிருந்தான். சவுலின் குடும்பத்திலே பலத்தவனாய் இருக்கிற அப்னேர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன வார்த்தை? கர்த்தர் தாவீதின் சிங்காசனத்துல தான் துவங்கி பெர்சபா வட்டு என்ன செய்வாராம்? நிலையில் நிறுத்துவார். ஏன் தெரியுமா அப்படி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறான்? இஸ்போசேத் என்கிற ஒரு நபர், நீங்க வாசிச்சா தெரியும், 7வது வசனம் 8வது வசனம். இஸ்போசேத் என்கிற நபர் சவுல் செய்கிற, அதாவது அப்னேர் செய்கிற ஒரு தப்பை குற்றஞ்சாட்டுவார். நீ பண்ணது தப்பு, என் குடும்பத்தில் இருந்துட்டு நீ இந்த காரியத்தை பண்ணது தப்பு அப்படின்னு அப்னேருக்கு விரோதமா குற்றம் சாட்டின பொழுது அப்னேர் அதற்கு விரோதமாக தான் சொல்றான், நான் சவுலின் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கேன், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ராஜ்யபாரம் சவுல்கிட்ட கிடையாது. ராஜ்யபாரத்தை நிலைநிறுத்த வல்ல தேவன் ராஜ்யபாரத்தை யார் கையில கொடுத்திருக்காரு? தாவீதினுடைய கரத்துல கொடுத்திருக்காரு. அவன் தான்ல இருந்து பெயர்சபா மட்டும் இஸ்ரவேலும் யூதாவிலையும் கர்த்தர் அவனை என்ன செய்வாராம்? நிலை நிறுத்துவாராம். ரொம்ப முக்கியமான வசனம். இதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, 2 குடும்பத்துக்கு நடக்கிற சண்டைக்கு இடையில ஒரு நபர் எழும்பி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? நமக்கு சத்துருவாய் இருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து எடுத்து உபயோகிக்கப்படுகிற வார்த்தை என்ன? இவங்களை, இந்த குடும்பத்தை கர்த்தர் நிலைநிறுத்த வல்லவர். எங்க இருந்து தாவீதை துரத்தி விடணும்னு தீர்மானம் பண்ணாங்களோ அந்த துரத்தி விடுகிற அந்த ஸ்தானத்திலேயே கர்த்தர் சொல்றாரு, துரத்தி விடுகிற இந்த ஸ்தானத்திலேயே நான் உன்னை நிலைநிறுத்த வல்ல கர்த்தர். அடுத்த சங்கீதம் 41 சங்கீதம் 12வது வசனத்துல தாவீது ஜெபத்துல இவ்வாறாக ஜெபிப்பார். சங்கீதம் 41:12 வாசித்து பாருங்க. சங்கீதம் 41:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துகிறீர். என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் நிலைநிறுத்துகிறீர். என் ராஜ்யபாரம் என் கையில கிடையாது. நான் யாரோ, என் குடும்பத்துக்கு எந்த விதமான அந்தஸ்துமே இல்லை. நான் இஸ்ரவேல்ல என் குடும்பத்தில் பேரே தெரியாத ஒரு நபராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்த தாவீதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிலைநிறுத்த வல்ல கர்த்தர். உன் குடும்பத்தை நிலைநிறுத்த வல்ல கர்த்தர். எங்க ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்குதா, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பட்சமாயிரு, ஏன் சமூகத்தில் இருந்தாய் என்று சொன்னால் நான் உன்னை நிலைநிறுத்த வல்ல கர்த்தர். சத்துரு சொல்லக்கூடிய வார்த்தை, அப்படியே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், கர்த்தர் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே, அவர் ஆணையிட்டு கொடுத்த வார்த்தை, நான் உன்னை நிலைநிறுத்த வல்ல கர்த்தர். அதான் திரும்ப இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்த, ரோமாபுரிக்கு சொன்னதுதான். நம்மளை நிலைநிற்க மாட்டான், இவன் நிலைக்க மாட்டான் சொன்னவங்க மத்தியில தேவனுடைய வசனம், அவங்களையே நீ குற்றவாளியாக தீர்க்கிறாய். நம்மை நிலைநிறுத்துகிறவர் தேவன். அவரே நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 27வது வசனம் கடைசி வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 27 கடைசி வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நான் எங்கே நிலைக்க மாட்டேன்னு நினச்சேனோ அங்கே நிலைக்க பண்ணுவதற்கு தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். அவருடைய சமூகத்தில் காத்திருந்தா அவர் என்னை நிலைநிற்க பண்ணுகிற தேவன். நிறைய ஜெப குறிப்புகள் நம்ம ஆண்டுடைய சமூகத்தை நம்ம வைக்க போகிறோம். நிறைய காரியங்கள் எல்லாம் டிஸார்டர். we don't know how we can construct one by one. There are many things in disorder in ministry or in family or our individual life. நீரே என்னை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தான்ப்பா என்னை நிலைநிறுத்த வல்லவர். இன்னைக்கு நம்ம ஜபத்துக்கு வந்திருக்க நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு காரியம், நான் சில காரியங்கள் அலைக்கழிக்கப்பட்டவனாக இருக்கிறேன்ப்பா, நீர் என்னை நிலைநிறுத்தும், என்னை நீ நிலைநிறுத்தும். லார்ட், ஐ வாண்ட் டு பி ஸ்டாண்ட் ஃபர்ம். நான் நிற்கணும். நான் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல ஆண்டவரை, நான் நிற்கணும். இவன் எங்கே நிற்க போகிறான் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தில் தானே நான் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீ என்னை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறேன், என்னை நிலைநிறுத்துக்க. அப்போ 2 உதாரணத்தை சொன்னேன். துரத்தப்பட்ட மோசையையும் பிரச்சனை உள்ள குடும்பத்தில் உள்ள தாவீதையும் 2ஐயும் நான் சொன்னேன். தேவனே சொன்னார், நான் உன்னை நிலைநிறுத்த வல்லவர். நம்முடைய குடும்ப காரியங்களை, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை நம்ம ஜபத்தில் தேவ சமத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். எந்தெந்த காரியங்கள்லாம் ஆண்டவரை நீ நிலைநிறுத்த போகிறீங்க, என்னை ஸ்திரப்படுத்தும், என்னை நிலைநிறுத்தும், அந்தந்த காரியத்தை நிலைநிறுத்தும். நம்ம நிலைநின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் இந்த விண்ணப்பங்களை, இந்த வசனத்தை கையில் வச்சு எல்லாரும் எடுத்துக்கோங்க. ரோமர் 14:4 எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதை கை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரோமர் 14:4 கடைசி பின்பகுதி. ரோமர் 14 அதிகாரம் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க பார்க்கலாம். அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. நீங்கள் அப்படி இப்படி வாசிங்க. நான் நிலைநிறுத்தப்படுவேன், தேவன் என்னை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். நான் நிலைநிறுத்தப்படுவேன், தேவன் என்னை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் நிலைநிறுத்தப்படுவேன், தேவன் என்னை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. ஆம், கேட்ட வசனத்துக்கு இணங்க தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நம்மை நிலைநிறுத்துவாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.